அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கிட்டத்தட்ட 18 விதமான பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒரு நிரந்தரமான அரசு வேலைக்கான அறிவிப்பு. டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னீஷியன், இது மாதிரியான முக்கியமான நிறைய பணிகளுக்கு 18 விதமான பணிகளுக்கு 69 காலி பணியிடங்களுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணிகள், என்னென்ன அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கையும். இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இது என்ன அப்படின்னாக்க 01/2025 அட்மின் ஆர். இதுதான் நோட்டிஃபிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். என்னென்ன பதிவுகளுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க, விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் 7/4/2025 இது ஸ்டார்டிங் டேட். எண்டு டேட், அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 28/4/2025. இந்த டைமுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். முதல் பதவியின் பேர் சயின்டிஸ்ட் பி. அதுக்கு 22 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கான சம்பள விகிதம் 56,100லிருந்து 1,77,500 வரைக்கும் சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், ஒரு காலி பணியிடங்களும். 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸருக்கான சம்பள விகிதம் 44,900லிருந்து 1,42,400 வரைக்கும் சம்பள விகிதம் கொடுத்துட்டாங்க. அடுத்து மூன்றாவது பணியிடம் என்ன அப்படின்னா சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அதற்கு 2 காலி பணியிடங்களும். இந்த பதவிக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கான சம்பள விகிதமும் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. நான்காவதாக பார்க்குற பதவியின் பெயர் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். அது 4 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஐந்தாவதாக பார்க்க போகிற பணியின் பெயர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அதற்கு 5 காலி பணியிடங்களும். அதற்கும் நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கான சம்பள விகிதம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்குங்க. ஆறாவதாக போஸ்ட் பார்க்குறது அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் 4 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்குங்க. ஏழாவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட். 2 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் விகிதம். எட்டாவதாக பார்க்க போகிறது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர். அது 1 காலி பணியிடங்களுக்கும். அதற்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒன்பதாவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன். 1 காலி பணியிடங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கான சம்பள விகிதம் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து 10ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் ஜூனியர் டெக்னீஷியன். இதற்கு 2 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான சம்பள விகிதம் 25,500லேருந்து 81,100 வரைக்குங்க. 11ஆவது பணியிடம் சீனியர் லேபரட்டரி அசிஸ்டண்ட். சீனியர் லேப் அசிஸ்டண்ட் இது நீங்கள் 2 காலி பணியிடங்களுக்கும். இதற்கும் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதமும் 25,500லேருந்து 81,100 வரைக்குங்க. 12ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. 8 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. யூடிசி 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு இருக்கணும். இதற்கான சம்பள விகிதமும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 13ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். 1 காலி பணியிடங்களுக்கு. 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதமும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும். 14ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2. அதற்கு 3 காலி பணியிடங்களுக்கும். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். சம்பள விகிதம் சேம் 25,500லேருந்து 81,100க்குள்ளே இருக்கணும். 15ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட். 2 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க.
18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். 19,900லேருந்து 63,200 வரைக்கும் ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு சம்பள விகிதமாக கொடுக்குறாங்க. 16வது பதவியின் பெயர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு. 5 காலி பணியிடங்கள் கிடைக்கிறாங்க. அதற்கு நீங்கள் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 19,900லேருந்து 63,200 வரைக்கும். 17வது ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஒரு காலி பணியிடங்களுக்கும் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பள விகிதம் 18,000லேருந்து 56,900க்குள்ளே சம்பள விகிதம் இருக்கணும். கடைசியாக பார்க்க போகிற பதவியின் பெயர் 18வது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 3 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கான சம்பள விகிதம் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தது பதவியும் அதற்கான காலி பணியிடங்களும் வயது வரம்பும் பார்த்தோம். கூடுதலாக சம்பள விகிதமும் பார்த்தோம். இதற்கான கல்வி தகுதியும் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே நிரந்தரமான அரசு வேலை தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது பார்த்தோம் இல்லையா, அதற்கு ஒரு சில வயது தளர்வும் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொதுவாக கொடுக்குற SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும், BWPDயில் EWS கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், PWPDயில் OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 13 வருடங்களும், PWPDயில் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 15 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க. மற்ற வயது தளர்வும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மேற்கொண்டு இதற்கான கல்வி தகுதி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்லாம் இருக்கும், அதையும் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு. சயின்டிஸ்ட் பி அந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, BTech டிகிரி முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அதில் 22 காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க சயின்டிஸ்ட் பிக்கு. அதுக்கு என்னென்ன கேட்டகரியின் கீழே நீங்கள் முடிச்சுக்கணும் போஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் 4 போஸ்ட்டும், சிவில் இன்ஜினியருக்கு 3 போஸ்ட்டும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு 2 போஸ்ட்டும், கெமிக்கல் இன்ஜினியருக்கு 1 போஸ்ட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 1 போஸ்ட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸஸ்க்கு 1 போஸ்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 போஸ்ட்டும், ஐடிக்கு 1 போஸ்ட்டும் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் டிகிரி அந்த BTech முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். 5 வருடங்கள் அனுபவங்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். மற்ற விவரங்களை நீங்கள் ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஒரு காலி பணியிடங்களுக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயும் ஒரு போஸ்ட்டுக்கு ஒதுக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு 3 வருடங்களை அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. 4வது பணியிடம் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சுட்டு 2 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. 5வது டெக்னிக்கல் சூப்பர்வைசர், டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது 1 போஸ்ட்டுக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 1 போஸ்ட்டுக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 2 போஸ்ட்டுக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1 போஸ்ட்டுக்கும் முடிச்சிருக்கணும். டிகிரியில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுவும் 3 வருடம் அனுபவத்தோடு இருக்கணும். அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் டைப்பிங்கில் என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷால் பாஸ் த ஸ்கில் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் இன் இங்கிலீஷ் டைப்பிங் அட் 35 words per minute அப்படிங்கிறது இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஹிந்தி இங்கிலீஷ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் வச்சு படிச்சிருந்தாலும் ஹிந்தியில் படிச்சிருக்க சப்ஜெக்ட் இருக்கணும், ஹிந்தி வச்சுருந்தாலும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 வருடம் அனுபவம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். ஒரு வருடம் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சயின்ஸ் இதை அடுத்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சீனியர் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு 3 வருடங்கள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 35 words per minute in English or 30 words per minute in Hindi only on computer.
டைம் அலோடு வந்து 10 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த வேர்ட்ஸை டைப் பண்ணுற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க உங்களுக்கு. அது நீங்கள் இது மாதிரி நீங்கள் எலிஜிபிள்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் ஸ்பீட் டெஸ்ட் ஆஃப் நாட் லெஸ் தென் 8000 key depressions per hours for data entry work to be, அந்த இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா என்ட்ரிக்கு வந்து அந்த டைமுக்கு அவங்க கொடுக்குற அந்த வேர்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் அந்த மாதிரி போஸ்ட்லாம் உங்களுக்கு வைப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்குன்னு 12th முடிச்சிருந்தா போதுமானது தான். நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸில் அது அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கில்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் அதுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சயின்ஸ் குரூப்பில் எடுத்து படிச்சிருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஜூனியர் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இல்லை அதில் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில் அதே தான். A typing speed of 35 words per minute in English or 30 words per minute in Hindi on computer, டைம் allowed 10 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாறாத ஐடிஐலையும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக், ப்ளம்பர் இந்த மாதிரி ட்ரேடில் முடிச்சிருக்கீங்கன்னா சர்டிஃபிகேட் மஸ்ட்டு இருக்கணும். அவங்களும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 18 விதமான பதவிகளுக்கும் காலி பணியிடங்கள், சம்பள விகிதம், வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமை தொடர்ந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், இன்டர்வியூ இதெல்லாமே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ்ஸுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். 2 hours எக்ஸாமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 750 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸும் 250 ரூபா டெஸ்ட்டு செஷனுக்கும் சேர்த்து 1000 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். 1 hours எக்ஸாமுக்கு 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸும் 150 ரூபா டெஸ்ட்டு செஷனுக்கும் சேர்த்து 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்க SC/ST BWBD கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துட்டாங்க. மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அதிகாரப்பூர்வ இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா www.cpcb.nic.in, அதுதான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நோட்டிஃபிகேஷன், அதுவும் அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் அதிலே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் டாப்பில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் CPCB 2025 ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்னு கொடுத்துருக்கோம். அதில் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும். தேங்க்யூ.